தானோ என்னடி அதிர்ஷ்டம் சுட்டுட்டு இருக்கிறியா? ஆமாத்த, சுட்டு முடிச்சிட்டேன் த. ஒரு பண்டிகையும் இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்கடி இப்போ அதிர்ஷ்டம் சுட்டுட்டு இருக்கிற? எத்த துபாயிலேருந்து தம்பி ஃபோன் பண்ணா, அடுத்த வாரம் வாரானா, அவனுக்காக தான் சுட்டுட்டு இருக்கிறேன். ஏ சிம்பா, ராஜா வாரானாடி? ஆமாத்த. ஏ அப்போ கையோட கண்மணியும் கூப்பிடுறி, 2 பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாண்டி. அப்புறம் அவன் துபாய்க்கு போயிட்டா மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தாண்டி வருவான். ஏத்தா அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் வரட்டும் த, வந்தோடனே பேசுவோம். என் பொண்ணுக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நான் நிம்மதியாக கண்ணு மூட வேண்டி. அவளை நினச்சா தாண்டி கவலையாக இருக்குது. ஏத்த உனக்கு என்ன லூசுக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் கண்மணிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அவள் மனசுக்கு அவள் ரொம்ப நல்லா இருப்பா. ஏசம்பா, தம்பியால் இங்கே எதுவும் வேலை பார்க்க முடியாதா? துபாய்க்கே தான் போகணுமா? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தனியாக அங்கே புள்ள கஷ்டப்படுறான். இங்கே இருந்தால் நம்ம எல்லாரும் இருக்கும், நல்லா பார்த்துக்குவோம். அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் வந்தோடனே, இங்கே தான் ஒரு நல்ல வேலையாக பார்த்துக்கடான்னு. ஆமாம் சம்பா, கேட்டுப்பாரு சம்பா. இவங்க 2 பேருத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா புள்ள துபாய் போயிருமோன்னு அந்த வருத்தமாக வேற இருக்குது. இங்கேயே இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க. கேட்டு பார்க்குறேன் தம்பிக்கிட்ட. உங்கள் அம்மாவும் இன்னும் 4-5 நாளில் ஊருக்கு வந்துருவாடி. வந்தோடனே எல்லாம் கலந்து பேசி உட்காந்து முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோண்டி. 1 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டோம்னா அப்புறம் தம்பி துபாய்க்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு ஓடிடுவான். அதனால இப்போயே முடிச்சு விட்ருவோண்டி. சரி பண்ணிடுவோம். எனக்குமே இந்த தடவை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இல்லைனா அவள் ஏதாவது ஒரு பிளானை போட்டுட்டு வந்து அங்கே போகிறேன்னு ஓடிடுவான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட்லேயே பேசி முடிச்சிருவோம். ஏப்பா இப்போதாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்குது. முதல்ல கண்மணிக்கு போன போட்டு வர சொல்லிடி. எத்த நம்ம வர சொல்ல வேணாம், பக்கத்தூரில் தானே படிக்கிறா. தம்பி வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். ஏ புள்ள ரொம்ப வெக்கப்படுவாடி. எத்த அதெல்லாம் அப்படி இப்படி இருந்தால் தான் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இது வரும். நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டா பரவாயில்லையா? சரி என்னமோ பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் நடந்தால் சரிதான். எத்த அதிர்ஷ்டம் சுட்டு முடிச்சிட்டேன். அடுத்து முறுக்கு சுடணும். முறுக்கு மாவுலாம் ரெடியாக தான் இருக்குது, பிணைஞ்சு சுட வேண்டியதான். மதியத்துக்கு சோத்துக்கு என்னத்த பண்ணுறது? இந்த பலகாரம் சுடுற வேலையை மட்டும் பாருடி. நான் சோறு நான் பண்ணிக்கிறேன். கருவாடு சுட்டு வைக்கலான் இருக்கிறேன். கருவாடா? ஐயோ எனக்குமே நல்லா பிடிக்கும் நீங்கள் வைக்கிற கருவாடு சூப்பராக இருக்கும். எத்த சீக்கிரம் வைங்கத்த. இதோ இப்போவே வச்சு தரேன்டி உனக்கு. அத்தை காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி சாம்பார் சட்னிலாம் வச்சாச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார் வைக்கலாமா, இல்லை புளிக்குழம்பு மோர் குழம்பு ஏதாவது வைக்கட்டுமா? விஜி, நீ எது வச்சாலும் நல்லாதாமா இருக்கும். உனக்கு என்ன தோணுதோ அதே வைமா. சரிங்க அத்தை. அப்புறம் விஜி, மறுபடியும் சொல்கிறேன்னு வருத்தப்படாத. நீ பேசுகிற ஆளுங்கள்லாம் நம்ம கட்டின வீட்டில் குடியிருக்கிற ஆளுங்க. அவங்க கிட்டலாம் போய் பேசுகிற. நம்ம ஸ்டேட்டஸ் வேற, அவங்க ஸ்டேட்டஸ் வேறம்மா. நம்ம ரொம்ப பெரிய பணக்காரவங்க, அது உனக்கு ஞாபகத்துக்கு இருக்குல்ல? அத்தை நம்ம வாழ போகிறது எவ்வளோ நாட்கள் நம்மளுக்கே தெரியாத. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடையும் அன்பா சந்தோஷமா இருக்கலாமே. நீ சொல்றது கரெக்டு தான் விஜி. அதுக்குன்னு எல்லாருக்கூடையும் அன்பா சந்தோஷமா உன்னால வாழ முடியுமா? நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல. என்னமோ தெரியலத்த, நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து நீங்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மனசில் அப்படிலாம் இல்லைத்த. என் கூட பேசுகிறவங்க கிட்ட சந்தோஷமா பேசணும்னு எனக்கு தோணுது. நான் சொல்றத சொல்லிட்டேன் விஜி, அப்புறம் உன் இஷ்டம். நாளை பின்ன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து நின்றாதம்மா. சரிங்கத்த, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு என்ன லூஸா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு போய் அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு வேற நல்ல பொண்ணாக பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த பொண்ணெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பானு அக்கா. ஏமா 2 நாளாக நீ வேலைக்கே வரல? ஏக்கா என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா, அதனால தான்க்கா வர முடியல. ஃபோன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன், அப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருந்ததில் மறந்துட்டேங்க்கா. உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு? தெரியலக்கா, ஒரே வாந்தி மயக்கமாகவே இருந்துச்சுக்கா அவனுக்கு. அதான் ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன், மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஆனால் சரியாகலக்கா. அப்புறம் அவனை தனியாக விட்டுட்டு வந்த? பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்குதுக்கா, அதுகிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேங்க்கா. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அந்த உடம்பு சரியில்லாத பச்சை குழந்தைய போய் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீ போய் பையனை பார்க்க வேண்டியதானே? இல்லைக்கா, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அப்புறம் சம்பளம் கொடுத்துருவீங்க, அதை வச்சு ப்ரைவேட்டில் போய் பார்க்கலான் இருந்தேங்க்கா. 2 நாள் லீவுக்கே சம்பளம் வராதுக்கா. இன்னும் நான் லீவ் போட்டுகிட்டே இருந்தா 4-5 நாள் சம்பளம் பிடிச்சிரும். அப்புறம் எனக்கு நிற்காதுக்கா. பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ப்ரைவேட்டில் தான்க்கா கூட்டிகிட்டு போய் பார்க்கணும். ஏண்டி மற்றதுக்கெலாம் வாய்க்கிலேயே பேசுறீல, இதுக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடி கேட்கலாம்ல, காசு கொடுத்துருப்பேன்ல. அது இல்லைக்கா, போன வாட்டி இப்படி கேட்கும்போது தான் அண்ணன் ரொம்ப திட்டுச்சு, அதான் இந்த வாட்டி கேட்க வேணான்னு பார்த்தேன். இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படிதான். நீ என்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேளு. பையனை விட வேற என்னடி உனக்கு வேலை முக்கியம்? அவனுக்காக தானே சம்பாதிக்கிற. ஆமாக்கா, என் வீட்டுக்காரர் செத்து போனதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலக்கா. என் பையன் மட்டும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆயிட்டானா அப்புறம் நான் கவலை இல்லாமல் இருப்பேன்க்கா. சரி இரு, நான் காசு எடுத்து தரேன், நீ போய் உன் பையனை பாரு, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா ரொம்ப நன்றிக்கா.
ஐயோ என் புள்ள எப்படி இருக்கான்னு கூட தெரியல. நல்ல வேலை அக்கா அனுப்பி விட்றேன்னு சொன்னிச்சு. பானு இதாம்மா இதில் 5000 ரூபாய் காசு இருக்கு, வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பையனை போய் நல்ல ஆஸ்பத்திரியில் பார்த்து சேரு. பத்தலைன்னா கூட கேளு பானு, பிள்ளை தான் நம்மளுக்கு முக்கியம். ஏக்கா ரொம்ப நன்றிக்கா. பானு என்னம்மா பண்ற, எந்திரிமா. நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் போய் உன் பிள்ளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லு, நானும் வந்து பார்க்குறேன். ஏக்கா நீ காசு கொடுத்து உதவி பண்ணதே பெரிய உதவிக்கா, வந்து பார்க்குறேன்னு வேற சொல்ற. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. போயிட்டு வரக்கா. பத்திரமா பார்த்துக்கோ பிள்ளைய. ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடு, சரியா? சரிக்கா. ஓகேடி, நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன். நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தேனே, வாங்கிட்டியா? சூப்பர். அங்கேயே வச்சுரு, நான் அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆமாண்டி, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். அவரை ஒரு 6 o'clock போல் தான் வர சொல்லியிருக்கிறேன். சரிடி, நான் வைக்கிறேன். தன்மை எங்கடாம்மா கிளம்பிட்ட? அம்மா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தேனே, அதான் போயிட்டு வரலான்னு. அம்மாடி நிச்சயம் முடிஞ்சிருச்சுமா. கல்யாணம் வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தாமல் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போயிட்டு வாமா. சரிம்மா, நான் பார்த்து போயிட்டு வரேன். வர எத்தனை மணி ஆகுமா? அம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். வெளியே ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். கல்யாணத்துக்காக ட்ரீட் கேட்டுகிட்டே இருந்தா. அவளால் நிச்சயத்துக்கு வர முடியல, அதனால தனியாக போய் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தம்மா. நீங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா. நாங்கள் எப்படிம்மா நிம்மதியாக தூங்குறது? எனக்கு பயமாக இருக்குமா. நீ வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு, சரியா? அம்மாடி நிம்மதியும் கூட்டிகிட்டு போறியாம்மா கூட? அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. நான் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவேன். பொறுமையாக தான் போவேன். வண்டியில் போகாமல் கேப் ஏதாவது புக் பண்ணி போமா, இல்லை ஆட்டோ இல்லாத மாதிரி போமா? அம்மா எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் பொறுமையாக போயிட்டு வந்துடுவேம்மா. சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அப்பா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். வந்தோடனே சொல்லிடுறீங்களா? நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். அங்கங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோன் அடிமா, அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரிம்மா. தன்மை எங்கே கிளம்பிட்ட? போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏம்மா இப்படி பண்ணுற? போகிறப்ப கேட்காம பின்ன போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்க முடியும்? இப்போ அவள் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? நானும் கூட போகலான்னா. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்டி, நீ ஒன்றும் வர வேணாம். நீ வாயை மூடு, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ நைட்டு பேசினதை கேட்டிருப்பாளோ? அவ எங்கேயோ போயிட்டு போறா, உனக்கு என்னடி? கேஸ் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்மெல் வருது, சீக்கிரம் போய் பாரு போ. அப்படியா? நான் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தேன். ஸ்டாப். நீ கேஸ் லீக் ஆகுதுன்னு சொன்னியே, போய் பார்க்கலாம்டி. அதை நான் சும்மா சொன்னேன், அம்மாவை அனுப்புறதுக்காக. ஆமா நீ இப்போ எங்கே போற? ஃப்ரெண்டை பார்க்க. எது? நேற்று உன் கூட ஒருத்தருக்கு நிச்சயம் ஆச்சே, அந்த ஃப்ரெண்டை பார்க்க போறியா? மேடம் என்ன இப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க? இல்லை உனக்கு இப்படி? அதெல்லாம் அப்படிதான். சரி வீட்டில் அம்மாட்ட சொல்லவா இல்லை எப்படி? ப்ளீஸ் டி சொல்லிடாதடி. அம்மா அதாவது சொல்லுவாங்கடி போகக்கூடாதுன்னு. அதனால தான் அம்மா கிட்ட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னேன்டி. சரி ஓகே சொல்லலை. அப்போ நான் என்னையும் கூட்டிகிட்டு போ. பைத்தியமாடி உனக்கு. நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டி. நாங்கள் 2 பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. அப்படி அந்தளவுக்கு போயாச்சு. சரி பழிச்சுப்போ. ஆனால் இது எனக்கு தொக்க மாட்டியிருக்கே. இந்த விஷயத்தை விடக்கூடாதே. நான் ஏதாவது பெருசாக கேட்கணுமே. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். ஆனால் ப்ளீஸ் அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதடி. சரி ரொம்ப கெஞ்சாத, சொல்லலை. ஆனால் நீ எனக்கு ஏதாவது பண்ணு. என்ன வேணும்னு யோசிச்சு வை, நான் போயிட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன். நோ வாங்கி கொடுத்துட்டு தான் நீ போற. எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடி, நான் போகணும்டி. ப்ளீஸ் டி. உன் மேல சத்தியமா நான் உனக்கு வந்து வாங்கி தரேன். இத எவனாவது புயல் வரும்போது பொறிக்கட்டில் தின்னுட்டு உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணடி. நான் எப்படி போனா உனக்கு என்னன்னு தானே இருப்ப. அம்மா அப்பா மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன். ஐயோ சமயமா பார்த்து டார்ச்சர் பண்றா. பண்ணு போய் தொலை. அம்மா அப்பா மேல சத்தியமா நீ கேட்கறது என் பட்ஜெட்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு வாங்கி தரேன். செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கா சத்தியம் பண்றி. நீ கேட்கறத நான் வாங்கி தரேன்னு சத்தியம் பண்ணு. நீ கேட்கறத நான் வாங்கி தரேன். அம்மா அப்பா மேல சத்தியமா நீ கேட்கறத நான் வாங்கி தரேன். இப்ப எப்படி இருக்கு? இப்படிதான் இனிமே நீ சத்தியமே பண்ணணும். ஏண்டி எரும மாடே, அங்க எல்லா கேஸும் மூடி தானடி இருக்கு. அப்புறம் என்னடி கேஸ் வாட வருதுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அம்மா தன்மை. அம்மா நான் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சுமா. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா. அப்பப்பா ஃபோன் பண்ணுமா. சரிம்மா. இந்த பைத்தியக்காரி சொன்னாலும் சொல்லிடுவா, அதுக்குள்ள ஓடிடணும். சந்திரு பைக் மாதிரி இருக்கு. சந்திரு ஐயோ கூப்பிட்டது காதுல விழல போல. சரி போட்டோம், நம்ம அப்புறமா ஃபோன் அடிச்சுக்கலாம்.
ஆ டேய் இந்த ஃபோட்டோஸ் போதும்ல? ஆ நல்லா இருக்கு. தன்மை கேட்ட மாதிரியே இருக்கு. அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தோ அவளே வந்துட்டா. தன்மை எல்லாம் நல்லா இருக்காடி? வாவ், ஏய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குடி. மினி, ஜெரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்மியான டைமில் எனக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏய் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாடி, நீ சீக்கிரம் போய் ரெடியாகு. உள்ள உன் ஃப்ரெண்டு ஜெனி உட்காந்துருக்கா. ஓ ஜெனி வந்துட்டாளா? சூப்பர் சூப்பர். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். மணி 5 o'clock தான் ஆகுது. நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரேன். ஏய் அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடி? எப்படி சந்துருவை இன்வைட் பண்ணணும், எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் நான் எப்படி உள்ளே வரணும், எல்லாமே பக்கா பிளான்டாக சொல்லியிருக்கேன்ல. எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் எதுவும் சொதப்ப மாட்டோம். நீ போய் ரெடி ஆகுடி. சரி ஓகே, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. சரி நான் இப்போ தான் சந்துருக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ண போகிறேன். இன்னும் 10 minutesல கிளம்பிடுவாரடி. ரெட் கலர் ஷர்ட் தான் போட சொல்லியிருக்கிறேன். ஏய் சந்துருவா எங்களுக்கு தெரியாதா? நீ போய் கிளம்படி. சரி சரி போகிறேன். ஜெரி, சந்துரு கொடுக்க வேண்டிய ஃப்ளாஸ்லாம் எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேன். வெளியே தான் மினி இருக்கு. வா போய் எடுக்கலாம். லவ் யூடா சந்துரு. ஐயோ ஒரு மாதிரி இருக்கே. சந்துரு என்ன ரியாக்ட் பண்ண போறாருனே தெரில. உள்ளுக்குள்ள ஏதோ பட்டர்ஃப்ளை ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஐயோ இன்னும் சாரி வேற கட்டணும். இப்பயே போய் ரெடி ஆகும். ஐயோ இந்த தன்மை வேற இன்னும் லொகேஷன் அனுப்பல. அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்? போய் பார்த்துடணும் உடனே. ரெட் கலர் ஷர்ட் போடுன்னு அவ தான் சொன்னா. அதையும் போட்டு ரெடி ஆயாச்சு. இன்னும் அனுப்பல. பேசாம நம்மளே கால் பண்ணி கேட்டுருமா? சரி வேண்டாம், புள்ள ஏதோ ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிது. பண்ணட்டும், அவளே பண்ணட்டும். வெயிட் பண்ணுவோம். சந்திரா வெளியே கிளம்பிட்டியாடா? ஆமாம்மா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா. சரி தம்பி, நிச்சயம் ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா எங்க போனாலும் போயிட்டு வரணும், சரியா? சரிம்மா, நான் பத்திரமா போயிட்டு வரேன். மா இந்திரன் நீங்க காணோம்? தம்பி வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனான்டா. இன்னும் காணோம். எல்லாரும் கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஊருக்கு வேற கொண்டு போய் விடணும் உங்க எல்லாரையும். சரிம்மா, ஒரு ஃபோன் போட்டு பாருங்க, வந்துருவான் போ. ஆமா தம்பி, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு சிகப்பு கலரே பிடிக்காதே, அப்புறம் என்ன இன்னைக்கு அதிசயமா போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே சாப்பிட கூப்பிட்டாங்க. அந்த நிச்சயம் ஆச்சுல, அதுக்கு ட்ரீட்டு. அதான் எல்லாரும் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வரதா பிளான் பண்ணியிருக்கோம். அதாம்மா போட்டிருக்கேன். ஓ சரி சரி தம்பி. அப்புறம் தன்மை கிட்ட பேசுனியாப்பா? பேசினேம்மா, நேற்று நைட்டு பேசினேன். நீங்க பேசுனீங்களா? நான் எதுவும் பேசலப்பா. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவா இருந்துக்கோ, சரியா? ஏமா? தம்பி, உலகத்துல எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க முடியாதுல, அதுக்கு தான் சொன்னேன். அளவா இருந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிம்மா. சரி தம்பி, நீ பார்த்து போயிட்டு வா. நான் சீதாவை போய் பார்க்குறேன். சரிம்மா. இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கா. வண்டியில் போமா காரில் போமா? வண்டி அப்போ இந்திரன் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி கார்லேயே போவோம். காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வெறியேற்றும் பேய் போல. மினி, சந்திரன் வந்தாச்சு. சந்துரு வெல்கம். தேங்க்யூ. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் தன்மையோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ கூட தான் வேலை பார்க்குறோம். ஓ அப்படியா? உங்கள் பேர்? என் பேர் ஜெரி, அவள் பேர் மினி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சந்துரு, ஐ ஆம் மினி. ஹாய் மினி. தன்மை எங்க காணோம்? உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க உள்ள போலாம். ஓ ஓகே ஓகே போகலாம். சந்துரு உட்காருங்க. இல்லை எனக்கு எதுவுமே புரியல. இவ்வளோ டெக்கரேஷன்ஸு, என்ன ஃபங்க்ஷன் இது? சந்துரு இன்னும் கொஞ்ச நேரம் தானே, உங்களுக்கே புரிஞ்சிடும். உட்காருங்க சந்துரு. இப்போவாச்சு தன்மையை பார்க்கலாமா? சந்துரு அதுக்குள்ள அவசரமா? இப்போ வந்துருவா தன்மை. உட்காருங்க. ஹலோ சந்துரு. ஹாய், நாங்கள் தன்மையோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் சந்துரு. என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருந்தோம், நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. உட்காருங்க. தன்மை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சந்துரு வந்தாச்சு. ஓகே டி. ஜெரி, தன்மை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டா. வா போலாம். சந்துரு இங்கே உட்காந்துருங்க, ஒரு 2 minutesல வந்துடுறோம். ஓகே போயிட்டு வாங்க. யோ லூசு, என்னடி பண்ணி வைக்கிற? எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா வருது. சந்துரு உங்கள் கண்ணை கட்டணும். கட்டவா? ஐயோ இது வேறையா? சரி கட்டுங்க. சந்துரு அப்படியே என் கையை பிடிச்சிட்டே நடந்து வாங்க. சந்துரு மாஸ்க் ரிமூவ் பண்ணுறேன். அப்பா கண்ணு. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழி. ஹலோ சந்துரு, என்னாச்சு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க? இல்லை, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பர் சூப்பர். நீங்கள் எக்ஸைட் ஆயிட்டீங்கல்ல, இதுதான் எங்கள் எல்லாருக்குமே வேணும். அப்புறம் இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தன்மையும் பார்க்கணும்ல. தன்மையை வர சொல்லிடலாமா? ஐயோ சீக்கிரம் வர சொல்லுங்க, என்னால் முடியல. அது எப்படி? அவ்வளோ சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் மீட் பண்ண வச்சிருவோமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேள்வியா? சரி கேளுங்க.
ஏங்க என்னங்க இது பலத்த யோசனையில இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லடி, நீ வேற தம்பி அடுத்த வாரம் ஊர்ல இருந்து வரான்னு சொல்லிட்டியா, உடனே கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கு காசு எப்படி பெறட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? என்னோட நகை இருக்கு, எங்க அம்மாவோட நகையெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, அதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மீட்டுப்போம். இல்ல செம்பா, அது நல்லா இருக்காது. உங்க அம்மாவும் உன் தம்பியும் நம்ம கல்யாணத்துக்கு உனக்காக போட்டது, அதை எடுத்து மறுபடியும் அவன் கல்யாணத்துக்கே போட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல. வேண்டாம், நான் ஏதாவது வட்டிக்கு கடன் வாங்க முடியுமான்னு பாக்குறேன். ஐயா ஏங்க, வட்டிக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க. ஊருப்பட்ட வட்டி சொல்லுவானுங்க, அவங்க கிட்டலாம் நம்மளால பேசி இது பண்ண முடியாது. என் நகை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இப்போதைக்கு பார்ப்போம், அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏங்க கண்மணிக்கு ஒரு ஃபோனை போட்டு அடுத்த வாரம் ராஜா ஊர்லேருந்து வருவான், உன்னை வந்து கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிடுங்க. ஏன் செம்பா, ராஜாவா போய் கூட்டிட்டு வரான்? ஆமாங்க, பக்கத்து ஊர் தானே, தம்பியை பைக்கில் அனுப்பி விடுவோம், அவங்க 2 பேரும் ஒன்றாவே வரட்டும், அவங்களும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்கல்ல. அப்படியா, சரி, அப்ப நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஹலோ கண்மணி அண்ணி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற கண்மணி, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற அண்ணி. அண்ணன் குட்டீஸு அப்புறம் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அண்ணி? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க கண்மணி. என்ன உன் கல்யாணத்தை பற்றி தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கோம். இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்குல்ல அண்ணி, முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போவே எதுக்கு அவசரம்? ஐயோ 2 வருஷமா? ஏமாடி அவ்வளோ நல்லா வேணாமா, அடுத்த வாரம் ஊருக்கு வரியா? ஏன் நீ அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அது இல்லடி கண்மணி, அடுத்த வாரம் ராஜா துபாயில இருந்து வரான், அவனை அமுச்சு விட்றேன், நீ அவன் கூட வந்துரு சரியா? என்னது, ராஜா வராரா? ஏங்க ராஜா வரான்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா கண்மணி, அடுத்த வாரம் வரான், அவனை அமுச்சு விட்றேன், நீ அவன் கூட வண்டியில வந்துரு சரியா? வண்டியிலையா? ஏ என்னடி நீ வரானா வண்டியிலையான்னு இப்படி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கிற? அவன் வந்தோடனே அமுச்சு விட்றேன், வந்துரு. சரிங்க அண்ணி, என்னால நம்பவே முடியல. ராஜா எப்படி இருக்கிறாரு? அடுத்த வாரம் வருவான்ல, நீயே பார்த்து சொல்லு எப்படி இருக்கான்னு. அண்ணி எதுக்கு என்ன இப்படி கலாய்க்கிறீங்க? அதெல்லாம் இனிமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படிதான் உன்னை கலாய்ச்சிட்டே இருப்போம். சரி கண்மணி, ராஜாக்கு அதிரசம் முறுக்குனா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் அதையே செஞ்சு வைக்கிறேன். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீ எனக்கும் பிடிக்கும். அடி பாவி, அந்த அளவுக்கு போயிட்டியாடி? இது தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் துபாய் போறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுருந்துருப்பனே. அண்ணி சும்மா இருங்க அண்ணி. சரிடி, அது சொல்லதான் ஃபோன் அடிச்சேன். அடுத்த வாரம் ரெடியாரு, புரியுதா? சரிங்க அண்ணி, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். பாய். பாய் பாய். எப்பா என்ன சந்தோஷப்படுறா. எப்படியோ எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். ரோஜா அண்ணி, வாங்க அண்ணி. இந்தாடாமா காஃபி. அண்ணி தேங்க்ஸ் அண்ணி. ஆமா என்னடா படிச்சிட்டு இருக்க? போஸ்டல் பேங்க்குக்காக ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க அண்ணி, அதான் படிச்சிட்டு இருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு போறதுக்கு. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர், படிடா. ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா, நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். ஏன் அண்ணி, பானு அக்கா இல்லையா? அவ பையனுக்கு உடம்பு சரியில்லடா, அதான் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அமுச்சு விட்டேன். யார்ட்டையும் சொல்லிடாத, அப்புறம் திட்டுவாங்க. ஆமா அண்ணி, ரொம்ப ஏதாவது பேசுவாங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்களும் இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அண்ணி, நான் நைட்டு படிச்சுக்கிறேன். டே அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ படி, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அண்ணி நீங்க தனியா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நானும் வரேன் அண்ணி. ரோஜாமா அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, நானே நிறைய படிச்சிருக்கேன். ஆனா கல்யாணம் ஆயிட்டு வந்து இப்படி வீட்டு வேலை செய்யறது எனக்கும் சுத்தமா பிடிக்கல தான். ஆனா என்ன மாதிரி நீயும் இருந்துடக்கூடாதுடா, இப்பவே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிடு. அதுக்கப்புறம் நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்கணும் சரியா? அண்ணி நான் வேணா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசவா? நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்லடா, எத்தனையோ வாட்டி பேசி பார்த்துட்டேன், அவர் எதுக்குமே மனசு இறங்கல. விடு, என்னோட லைஃப் இப்படிதான் டிசைட் ஆயிடுச்சு, அதனால இப்படியே போகட்டும். ஆனா நீ இப்படி இருந்துடாதடா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன நல்லா கவனிச்சிருக்கிறீங்க, அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க. ஆனா என்னாலதான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. அட விடுடா, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருந்தேன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நானே வேலைக்கு போன மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணி எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாது நான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அண்ணி. நீ கண்டிப்பா பாஸ் பண்ணுவ தங்கம். இப்ப காஃபி குடிச்சிட்டு நீ நிம்மதியா உட்காந்து படி சரியா? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்துரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தனு, இப்பதான் முன்னாடி விட உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. போங்க சந்துரு, நான் டெக்கரேஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல தனு, என் கண்ணுக்கு இப்ப நீ மட்டும்தான் தெரியற. உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்துரு நான் அழகா இருக்கேனா? நீ யாரு தனு? என்னோட தெய்வதை. நீ எப்போதுமே அழகா தான் இருப்ப. ஆனா எனக்கு எப்போதுமே உன்னோட குதிரைவால் தான் பிடிக்கும். அவ்வளோதானே, இருங்க இப்பவே ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு வரேன். ஏய் தனு, அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், நான் எனக்கு பிடிச்சதை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சதை தான் நானும் பண்ணுவேன். சந்துரு வரலாமா? இல்ல ரொம்ப நேரமா 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வரல. இப்பயாவது வரலாமா? ஐயோ மினி, ஏன் கிண்டல் பண்றீங்க?
அம்மா சந்துரு என்னாச்சு? தன்மை ஓடிட்டா? இல்லை ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு வரேன்னு போயிருக்கா. ஓகே ஓகே ஓகே. தனு வரட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தனு வந்தாச்சு. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவழும் இதயத்தில் கயிறு கட்டி இப்போ ஓகேவா? இப்போதான் என் குதிரைவாள் அழகா இருக்கா. தன்மை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுமே நீ. சந்துரு எதுக்கு இவ்வளோ கேப்பு? போய் பக்கத்தில் நில்லுங்க போங்க. அட போங்க சந்துரு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சந்திரன் தன்மை லவ் கேதரிங். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, சந்திரன் தன்மை 2 பேருக்குமே 2 days முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன பார்ட்டி தன்மை அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா, ஸோ அதனால தான் இந்த கேதரிங் இங்கே நடக்குது. ஃபேமிலி பார்ட்டியில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சந்திரனும் தன்மையும் அந்தாக்ஷரி விளையாட போகிறாங்க. இந்த கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கேம் என்னென்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அந்த லெட்டரில் தன்மையோ சந்திரனோ அதை அவங்க டிசைட் பண்ணி ஒரு சாங் பாடணும். அப்புறம் அந்த சாங்கோட லாஸ்ட் லெட்டர்லேருந்து மறுபடியும் அடுத்தவங்க இன்னொரு வேறு பாட்டு கண்டினியூ பண்ணணும். இதுதான் வந்து ரூல்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவங்களோட சேர்ந்து கோரஸாவும் பாடலாம். ஐயோ பாடணுமா? எனக்கு பாடலாம் வராதே. சந்துரு, நாங்கள் என்ன இங்கே ஏர்டெல் சூப்பர் சிங்கரா வச்சுட்டு இருக்கோம்? நல்லா யார் பாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு? பாடுங்க சந்துரு, சும்மா ஒரு ஜாலிக்கு தானே. தனு பாடணுமா? எனக்காக பாடுங்க. அப்ப பாடிட வேண்டியதான். இதை சொல்ல மறந்துட்டேனே. நீங்கள் பாடுற எல்லா பாட்டுமே லவ் சாங்ஸாக தான் இருக்கணும். இந்த குத்துப்பாட்டு பாடுறது, கானா பாட்டு பாடுறதுலாம் பாடக்கூடாது. புரியுதா? புரியுது புரியுது. நல்லா வச்சு செய்ய போறீங்க எங்களை, அதானே? பின்ன என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, விட்டுருவோமா? ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிருங்க யாரு ஃபர்ஸ்ட் பாடுறதுன்னு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வா. நானே பாடுறேன். சந்துரு, இது உங்களுக்காக. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனோ எல்லாம் வந்தாண்டி, கீட்ட வர உடனே தாராண்டி, என்னை விட உன்னை சரி வர புரிஞ்சிக்க யாரும் இல்ல, எவளும் இல்ல. உன்னை விட இந்த உலகத்தில் சந்தது ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல. வாவ் தனு, சாட்சி சொல்ல சந்திர வருவாரா? பக்கத்துலயே தான் இருக்காரே, அப்படியே வச்சு ஒரு சாங்க பாடிட்ட. சூப்பர் டி. ஓகே சந்துரு, உங்களுக்கான லெட்டர் லா. தனு, இது உனக்காக. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, லேசா லேசா நீண்ட கால உறவிது லேசா, காதல் தேவன் கோவில் தேடி வருகிறதே விரைவினிலே, கலர் கலர் கனவுகள் வெளிகளிலே, எனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. சந்துரு, பாடமாட்டேன் நீங்க என்ன கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ? ஐயோ, என்ன மறுபடியும் லாலே முடிஞ்சிருக்கு? இல்ல மறுபடியும் நானே லெட்டர் கொடுக்குறேன். தனு, உனக்கான லெட்டர் ஊ. ஊவா? ஞாபகம் வந்துடுச்சு. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒட்டியை பார்த்திடுவா. என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? என் கூட சேர்ந்து பாடுங்க. தனு, சூப்பரா பாடின. வாவ் தனு, கலக்கிட்ட தனு. ஆமா, லாஸ்ட்ல என்ன லெட்டர்ல முடிஞ்சிச்சு? மறுபடியும் லாவா? சந்துரு, நானே இந்த தடவை உங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கான லெட்டர் யா. யாலையா? என்ன பாட்டு? சரி, அப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்
பண்ணிருங்க. ஏய் சும்மா இருடி, யோசிக்க விடு கொஞ்ச நேரம். ஞாபகம் வந்துடுச்சு. ஆ, யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டிக்கொள்ள தோன்றும். நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மரம்தோறும் செதுக்கிட வேண்டும். என்ன எல்லாரும் அமைதியா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என் கூட சேர்ந்து பாடுங்க. தன்மை சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சந்துரு, வாவ் சூப்பர் சந்துரு, சூப்பரா பண்ணீங்க. மினி இதோட முடிச்சுக்கலாமே, போர் அடிக்க போகுதுடி. ஓகே தன்மை, வேற ஏதாவது கேம் விளையாடுவோம். மினி, நான் ஒரே ஒரு சாங் தன்மைக்காக டெடிகேட் பண்ணி பாடலாமா? சந்துரு, என்ன கேள்வி இது? இது உங்களோட ஃபங்க்ஷன், நீங்க தான் பாடணும். நான் கீழே போய்க்கிறேன், நீங்க நின்று பாடுங்க. தனு, ரொம்ப நாளா உனக்காகவே இந்த பாட்டு பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? தனு ரெடியா? சந்துரு பாடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ரூபமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எல்லோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும். உயிரே இல்லாத கல் கூட காமம் வரும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவி கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சும் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு. அலைகள் மீதேறி உன் மார்பில் நீந்த விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டும்.